உடல் சூடும், தூக்கமின்மையும். பொதுவா மனிதனுடைய உடல் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், உயிரைக் கொண்டு. நம்ம உடம்புல உயிர் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த உயிர நம்ம யாராவது பார்த்திருக்கிறோமா? யாருமே பார்த்ததில்ல. ஆனா உயிர் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு உணர்வா, உறுதியான உணர்வா இருக்குது. இந்த உயிர பத்தி நமக்கு என்னங்க தெரியும்? இப்ப நம்ம உடம்ப பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும்ல. நம்ம உடம்பு எப்படி இருக்குது? என்ன அமைப்புல இருக்குது? என்ன ஆர்கன்ஸ் இருக்குது? இதனுடைய பிசியாலஜி என்ன? அனாட்டமி என்ன? எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ நமக்குள்ள 5 எலிமெண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. அக்குபஞ்சர் படிச்சீங்கன்னா அது தெரிஞ்சிரும். நெருப்பு, நிலம், காற்று, நீர் மற்றும் ஆகாயம் இதெல்லாம் எப்படி இயங்குதுன்றது தெரிஞ்சிரும். விபாஷனாவோட தியரீஸ்லாம் படிச்சீங்கன்னா, மனச பத்தி கம்ப்ளீட்டா மனசோட அனாட்டமி, மனசோட பிசியாலஜி தெரிஞ்சிரும். இப்போ பிராணாயாமா சயன்ஸஸ் படிச்சீங்க அப்படின்னா, மூச்சோட்டத்த பத்தின விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். இன்னமும் நம்ம டயட்ட பத்தின விஷயங்கள், அதாவது அன்னமய கோஷத்தினுடைய ஞானங்களை நாம் படித்துக் கொண்டோம் என்றால், உணவு உடலில் என்ன மாதிரியான வினைகளை புரிகிறது, உணவுக்கும் உடலுக்கும் என்ன மாரியான தொடர்புன்றத நம்ம ஒரு கான்செப்ட்க்குள்ள கொண்டு வந்துர முடியும். ஆனா உயிர பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. பேசிக்கா சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். என்னன்னா, உயிர் என்பது ஒரு இயக்க ஆற்றல். உயிர் எங்கெல்லாம் இருக்குதோ, அங்கெல்லாம் ஒரு இயக்கம் இருக்கும். எங்கெல்லாம் இயக்கம் இல்லையோ, அங்கெல்லாம் உயிர் இருக்காது. உயிர் என்பது ஒரு அமைப்பினுள் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரைக்கும் தான் இருக்கும். யாருமே இங்க நிரந்தரமா உயிரோட இருக்கக்கூடியவங்களாக இந்த உலகத்துல படைக்கப்படல. இது நமக்கு தெரியும். அவ்வளோதான். உயிர பத்தி இது மட்டும் தான் தெரியும். ஆனா உயிர பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. ஏதாவது கொஞ்சம் ஒரு க்ளூ குடுங்க அப்படின்னு நீங்க ஏதாவது விருப்பப்பட்டு கேட்டீங்கன்னா, முழுமையா சொல்ல முடியாது. தண்ணி இருக்கு இல்லையா? வாட்டர். இந்த வாட்டர கவனிங்க. இந்த வாட்டர் எப்படி உற்பத்தி ஆகுது? இந்த வாட்டரோட நேச்சர் என்ன? எல்லாத்தையும் வாட்டரோட எல்லா விதமான தன்மைகளையும் ஆழமா நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உயிருடைய தன்மையினுடைய சாரம் தண்ணீரில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதான் தியரி. ஸோ உயிர பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீரை நாம் அவதானிக்க வேண்டும். நீரை கவனிக்க வேண்டும். நீர் எப்படி படைக்கப்பட்டது? நீர் இலகுவானதாக இருக்கிறது. நீர் நகரக்கூடியதாக இருக்கிறது. நீர் ஆழமான தன்மைகளில் ஊடுருவி செல்லக்கூடியதாக இருக்கிறது. நீர் வெப்பப்படுத்தப்படலாம், குளிர்ச்சிப்படுத்தப்படலாம். நீர் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நீருடைய நிறைவு இருந்தால் அங்கே வளமும், செழிப்பும் இருக்கும். நீர் குறைவாக இருந்தால் அங்கே வறட்சி நிலவும். நீர் சுத்தமா இல்லன்னா எந்த உயிருமே இருக்க முடியாது. சரியா? அப்போ நீரைக் கொண்டு தான் உயிர்கள் வாழ முடியும் என்பதையெல்லாம் நாம் படிக்கிறோம். இது நீர பத்தி நாம் படிக்கிறது. இப்ப நீர பத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஞானங்கள், உயிரை பற்றிய ஞானங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமானது. நீர பத்தி தெரிஞ்சுச்சுன்னா, நமக்கு உயிர பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த லிங்க் மட்டும் நம்ம பண்ணிக்கணும். இப்ப நம்ம அறிவியல்ல என்ன படிக்கிறோம் அப்டின்னா, நம்ம உடம்பு 3/4 பாகம் நீரால் ஆனதுன்னு படிக்கிறோம். இந்த உலகத்த நம்ம பார்த்தோம்னா, இந்த உலகத்துல 3/4 பங்கு நீரால் ஆனது. கொஞ்சம் தான் நிலப்பரப்புன்னு நம்ம படிக்கிறோம். ஏன்னா, அண்டத்துல என்ன இருக்கோ, அதான் பிண்டத்திலயும் இருக்கும்ல. அப்போ நீர் என்ற அந்த பெரும்பான்மை சக்தியைப் பற்றி, நம்முடைய உடலுக்குள் அது எப்படி செயல்படுகிறது என்பதைப் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு வாழ்வியல் ஞானம். இப்போ அடிப்படையா பார்த்தீங்க அப்டின்னா, நீர் அப்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அத குறைக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் எதுன்னு நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெருப்பு என்று நாம் சொல்வோம். நெருப்பு மட்டும் தான் நீரோட அளவ பிரெடாமினன்ட்டா குறைக்க முடியும். இப்போ ஒரு ஏரி இருக்குது. நல்ல காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஏரி வத்தி போகுமா? நல்ல வெயில் அடிக்குது வத்தி போகுமா? இல்லையா? அப்போ நீரை குறைக்கக்கூடிய ஆற்றல் நெருப்புக்கு மட்டும் தான் உண்டு. இப்ப நீருக்கு எதிரி நெருப்புன்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. நெருப்பு இல்ல அப்டின்னா, நீர் பனிக்கட்டியா மாறிடுமா? இல்லையா? பனிக்கட்டிய வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? குடிக்க முடியுமா? பனிக்கட்டி பிரதேசங்களுக்கு போனீங்கன்னா தெரியும். எவ்வளவு டிஸ்கம்ஃபோர்ட் டே டு டே லைஃப் வாழ்றதுல. அப்போ வெப்பமும் தேவ தானே! அப்போ நீருக்கு வெப்பம் எதிரின்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? அப்போ இந்த நீருக்கும், வெப்பத்துக்கும் இடையில ஒரு சமநிலைய நாம பேணும்போது, அது உயிருக்கு இதமா இருக்குது. அதேபோல நம்ம உடம்புக்குள்ளயும்
நீர் சக்தி இருக்குது, வெப்ப சக்தி இருக்குது. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. இதனால நமக்கு நோய்கள். அந்த நோயில முக்கியமான நோய் வந்து தூக்கமின்மை. இந்த பேலன்ஸ நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்டின்னா, நிச்சயமா நமக்கு ஒரு சுகமான, இதமான உடல் சூழல் ஏற்படும். இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு செமினார நம்ம புரிஞ்சுக்க போறோம். நீருக்கும், நெருப்புக்கும் இடையில உள்ள இந்த சமநிலை எப்படி நம்ம அச்சீவ் பண்றோம். சரிங்களா? ஸோ நம்ம செமினார கவனிக்க தொடங்கலாம். உடல் சூடும், வெப்பமின்மை, தூக்கமின்மை. நம்ம ஏற்கனவே பல செமினார்ஸ்ல பார்த்திருக்கிறோம். நாம எல்லாத்தையுமே பஞ்சபூத சக்திகள், பஞ்சபூத உறுப்புகள் அடிப்படையில தான் புரிஞ்சுப்போம். எல்லா விதமான நோய் தன்மைகளையும், எல்லா விதமான ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகளையுமே இந்த பஞ்சபூத சக்திகள், பஞ்சபூத உறுப்புகள் அடிப்படையில தான் புரிஞ்சுப்போம். இந்த நெருப்பு சக்தி, நில சக்தி, காற்று சக்தி, நீர் சக்தி, ஆகாய சக்தி ஆகிய பஞ்சபூத சக்திகள் உயிர் சக்தியினுடைய ஒரு வெளிப்பாட்டு தன்மை. உயிரத் தான் 5 விதமா பிரிச்சு சொல்றோம் அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ உயிராற்றல 5 விதமா பிரிச்சு வைக்கிறோம். இந்த நெருப்பு சக்தி என்பது நம்ம உடம்புல இருக்குது. நம்ம உடம்புல பல இடங்கள்ல நெருப்பு சக்தி வெளிப்படுது. அதுல இதயம், சிறுகுடல் அப்படிங்கிற உறுப்பு ஒரு முக்கியமான உறுப்புகள். நிலம் என்ற அந்த உயிர் சக்தி மண்ணீரல், வயிறு என்ற உறுப்பின் மூலமாக வெளிப்பட்டு உடலில் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. காற்று சக்தி, அதாவது உயிராற்றலின் ஒரு வெளிப்பாட்டு வடிவமான காற்று சக்தி உடலின் பல பாகங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. காற்றின் பிரதிநிதித்துவம் இல்லாத இடமே உடலில் இல்லை. அதுல பிரதானமான உறுப்புகள் ஒரு 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருன்னு குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா, நுரையீரலையும், பெருங்குடலையும் சொல்லலாம். அதேபோல நீர் சக்தி என்ற அந்த உயிராற்றல் நம்முடைய சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீர் பை மூலமாக அதனுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகாய சக்தி மிக முக்கியமான ஆகாய சக்தி நம்முடைய உடலில் கல்லீரல் மற்றும் பித்தப்பை என்ற உறுப்புகளின் மூலமாக அதனுடைய பிரதிநிதித்துவத்தை பிரதானமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம எந்த ஒரு நோய் வாய்ப்பட்டாலுமே இந்த 5 பஞ்சபூத சக்திகளுக்கு இடையே ஒரு இணக்கம் இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னு தான் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நோய்க்குமே இயற்கை நிவாரணத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றாலும், இந்த 5 உறுப்புகள்ட்ட போய், இந்த 5 சக்திகள்ட்ட போய் அவங்களுக்குள்ள ஒரு சமநிலை ஏற்படுத்திக்கிறது மூலமா, எந்த ஒரு நோய்க்குமே நிவாரணம் என்பது சாத்தியம் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்வோம். அப்போ நமது உடலில் நடக்கும் எல்லா விதமான பணிகள் ஒரு பணி பாக்கி கிடையாது. எல்லா விதமான பணிகளும் இந்த பஞ்சபூத உறுப்புகளை மையமாகக் கொண்டுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நமது உடலில் ஏற்படும் அனைத்து தொந்தரவுகளையும் பஞ்சபூத உறுப்புகளை சரி செய்வதன் மூலமே சரி செய்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டயகிராம நீங்க பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா புரியும். நம்ம உடம்புல உயிராற்றல் இருக்குது. இந்த உயிராற்றல தான் நம்ம வந்து பஞ்சபூத சக்திகளாக அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் அறிகிறோம். ஆகாய சக்தி, அது வெளிப்படக்கூடிய உறுப்பு கல்லீரல், நெருப்பு சக்தி, இதயம், நில சக்தி, மண்ணீரல், ஸ்ப்ளீன்னு சொல்லுவோம். காற்று சக்தி, நுரையீரல், நீர் சக்தி, சிறுநீரகம். சரிங்களா? ஸோ இப்போ நாம இந்த செமினார பொறுத்தவரைக்கும், நீர் சக்திய பத்தி தான் பிரதானமா நம்ம பார்க்க போறோம். இந்த நீர் சக்திய வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, குளிர்ச்சி சக்தி அப்படின்னு சொல்லுவோம். குளிர்ச்சியை தரக்கூடிய சக்தி. அதான் நீர் சக்தி. இந்த குளிர்ச்சி சக்தி சிறுநீரகங்கள் என்ற உறுப்புகளின் மூலமாக உடலில் பல பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதுல முக்கியமான பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப் டூ பாட்டம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்முடைய தலைமுடி இருக்கு இல்லையா? நல்லா கவனிக்கணும். முக்கியமான ஸ்லைடு இது. நம்முடைய தலைமுடி இருக்கு இல்லையா? இந்த தலைமுடியை பராமரிப்பது சிறுநீரகங்களின் சக்தி தான். அதாவது நீரின் சக்தி தான். இந்த இடத்துல நீருடைய காந்தத்தன்மை என்பதை பற்றி நாம் சில புரிதல்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீருக்கு ஒரு காந்தத்தன்மை இருக்கிறது. நிலத்துக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோமா? நீருக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அந்த ஈர்ப்பு சக்தியை நிலத்திடமிருந்து நீர் பெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வானத்தில் மேகங்களில் இருக்கக்கூடிய நீர், மேகங்கள் இருப்பதனால் எந்த பயனும் கிடையாது. மேகங்களிலிருந்து அது பூமிக்கு இறங்க வேண்டும். புவியினுடைய ஈர்ப்பு சக்தியைக் கொண்டு, இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு, அந்த மேகங்களில் இருக்கக்கூடிய நீர் நிலத்தை நோக்கி பாய்ந்து விழுகிறது. நிலத்தில் அது தங்குகிறது. நீரினுடைய இருப்பிடம் நிலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நீரினுடைய இருப்பிடம் நிலம். நிலம் நீரை தன்னகத்தே தக்க வைத்துக் கொள்கிறது. நிலத்தினுடைய அந்த காந்த தன்மை நீருக்கும் அது வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு கணவன் இருக்கிறாரு. கணவனுக்கு வந்து ஒரு 100,00,00,000 சொத்து இருக்குது. ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. மனைவி ஆயிட்டாங்க. இப்ப அந்த சொத்து வந்து அந்த மனைவிக்கு அந்த சொத்துல உரிமை இருக்கு தானே!
அந்த சொத்த அந்த மனைவி அனுபவிக்கக்கூடியவங்களா தானே இருப்பாங்க. அந்த மாதிரி நிலம் ஈர்ப்பு சக்தியை கொண்டது, காந்த சக்தியை கொண்டது. வானத்திலிருந்து நீர் நிலத்தை நோக்கி வருகிறது. நீரை நிலத்துக்கானதாகத்தான் இறைவன் படைத்திருக்கின்றான். அந்த நீரும், இந்த நிலமும் சேரும்போது தான் விளைச்சல்கள். விளைச்சல்களிலிருந்து தான் உணவு. உணவை அடிப்படையாகக் கொண்டது தான் உயிர்களின் வாழ்வு. எனவே நிலம் இல்லாமல் நீர் இல்லை. நீர் இல்லாமல் நிலம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீருக்கு ஒரு காந்த சக்தி இருக்கிறது. நம்முடைய தலைமுடி என்பது நீரினுடைய காந்த சக்தியை கொண்டு, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய தலைமுடி என்பது நிலத்தின் சக்தி மற்றும் நீரின் சக்தி ஆகிய இவ்விரு சக்திகளின் காந்த சக்தியை கொண்டு நம்முடைய உடலில் பராமரித்து வரக்கூடிய ஒரு உடல் அங்கமாக இருக்கிறது. உடல் பாகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து எதுக்காக இந்த பாயிண்ட்ட சொல்றோம் அப்டின்னா, தலைமுடி சம்பந்தமான எந்த ஒரு குறைபாட்டையுமே நாம நிலசக்தியையும், நீர் சக்தியையும் சரி செய்து கொள்வதன் மூலம் தான் சரி செய்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக. அப்போ நம்ம இங்க இந்த ஸ்லைட்ஸ பொறுத்தவரைக்கும், தலைமுடியினுடைய பராமரிப்பு நீர் சக்தியை அடிப்படையாகக் கொண்டதாக இருக்கு. உங்க தலைமுடி கருகருன்னு இருக்கா? கருப்பு நிறத்துல இருக்கா? உங்களுடைய நீர் சக்தி சரியான காந்த தன்மையில் அதனை பராமரிக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பு நிறம் என்பது நீர் சக்தியோடு தொடர்புடைய ஒரு நிறம். அப்போ கருமை எந்த அளவுக்கு நிறைவாக உங்கள் முடிகளில் இருக்கிறதோ, இயல்பா டை அடிச்சதுக்கு அப்புறம் கிடையாது. இயல்பா உங்களுடைய முடியில வந்து கருமை தன்மை எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு உங்களுடைய நீர் சக்தி நல்ல முறையில் அதனுடைய காந்த திறனை கொண்டு தலைமுடியை பராமரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வானங்கள்ல மேகங்கள பார்க்கிறோம். கருமேகங்கள். கருமேகங்களுடைய அர்த்தம் என்ன? அந்த மேகம் தண்ணீரை, நீர் சக்தியை தன்னகத்தே கொண்டதாக இருக்கிறது என்பது தானே அதனுடைய அர்த்தம். அந்த அடிப்படையில நம்முடைய தலைமுடி எந்த அளவுக்கு கருமை நிறமாக இருக்கிறதோ, அது ரொம்ப டை அடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிபிஷியலான கருப்பு நிறம் இருக்கும். ஒரு டீப் டார்க் பிளாக்னஸ் அது கிடையாது. இயற்கையா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கருப்புல ஒரு அழகு இருக்கும். அந்த கருப்பு தான் நீர் சக்தியினுடைய அடையாளம். அத்தாட்சி. சரியா? தலைமுடியை பராமரிப்பது. இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீர் சக்தி இருக்குது. அதுல இப்ப 100% நீர் சக்தி இருக்குதுன்னா, அதுல ஒரு ஒரு 10% வந்து நீர் சக்தி எதுக்கு பயன்படுத்துது? தலைமுடிய பராமரிக்கிறதுக்கு பயன்படுத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து கண்ணுடைய கருவிழி. கருவிழி கருமை நிறத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கருவிழி செயல்படுகிறதே, அதற்கான ஆற்றல் நீரின் சக்தியை கொண்டு வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோமா, ஒரு புக் படிக்கிறோம், ஒரு மொபைல் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், ஒரு வொர்க் பண்றோம். கருவிழியை கொண்டு தானே காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நீர் சக்தியை செலவழித்து தான் நீங்கள் ஒரு காட்சியை பார்க்கிறீர்கள். அப்போ நம்ம ஒரு காட்சிய பார்க்கும்போது, இது நீர் சக்திய ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவு ஒர்த்தான்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். அப்படி நம்ம அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துட்டோம்னாலே, நம்முடைய பார்வைகளை நாம் தாழ்த்திக் கொள்வோம். நம்முடைய பார்வைகளை வீணான தன்மைகளிலிருந்து விலக்கிக் கொள்வோம். ஏனென்றால் நீர் சக்தி என்பது அற்புதமானது. நீர் சக்தி உடல் உடல் சார்ந்த மற்றும் உடல் சாராத மறைவான எத்தனையோ தன்மைகளில் நம்முடைய உயர்ச்சிக்கு, மேன்மைக்கு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ அந்த நீர் சக்திய வீணான ஒரு காட்சியை பார்ப்பதற்கு நாம் பயன்படுத்த மாட்டோம். எப்போ அந்த கான்ஷியஸ் வரும்போது. அப்போ கண்ணுடைய கருவிழி என்பது நீரின் குளிர்ச்சி சக்தியை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு உடல் பாகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 100ல 10% தலைமுடிய பராமரிப்பு. மீதி ஒரு 10% கண் கருவிழிக்கான எனர்ஜியா ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அடுத்து காதுகள். நம்முடைய காதுகள் 2ம் சிறுநீரகங்களுடைய வெளி உறுப்பு என்று அக்குபஞ்சர்ல படிக்கிறோம். காத பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம் போலவே இருக்கும். ஒரு மினியேச்சர் மாரி இருக்கும். சிமிலாரிட்டி இருக்கும். இப்ப இந்த காதினுடைய கேட்கும் திறன் என்பது சிறுநீரகங்களின் குளிர்ச்சி சக்தியை கொண்டுதான் செய்யப்படுகிறது. இதுக்கு ஒரு 10%. உங்க சிறுநீரகங்களுடைய குளிர்ச்சி சக்தி குறைஞ்சு போகுது அப்படின்னாலே, காதுடைய கேட்கும் திறன் குறைஞ்சு போயிடும். எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு பக்கம் காது கேட்கல. காரணம் என்னன்னா, நீர் சக்தியினுடைய குறைவு. அவ்வளவுதான். அதேபோல எலும்புகள். நம்முடைய எலும்புகள் இருக்குல்ல, எலும்புகளுடைய கட்டமைப்பு, எலும்புகளுடைய உறுதித்தன்மை. இது நீரின் குளிர்ச்சி சக்தியை கொண்டுதான் அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து எலும்பு மூட்டுக்கள். எலும்பு மூட்டுக்கள்னா என்னது?
நம்மளுடைய நெக் ஜாயிண்ட், நம்ம முதுகெலும்பு ஒவ்வொன்னுமே இணைந்திருக்கிறது. நம்முடைய ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட், நம்முடைய ஒவ்வொரு விரல்லயுமே எத்தன ஜாயிண்ட் இருக்கு? 3 ஜாயிண்ட் இருக்குது. அதேபோல நம்முடைய இடுப்பு ஜாயிண்ட், இங்க தொட பக்கத்துல ஃபெமரல் ஜாயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், கால் விரல்கள்ல ஜாயிண்ட்ஸ் இருக்குது. 3 ஜாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லா எலும்பு மூட்டுக்களுமே நீர் சக்தியை கொண்டு பராமரிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம நம்ம பாடிய நீங்க கவனிச்சீங்க அப்டின்னா, அது ஒண்ணும் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணி ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. சும்மா அப்டி இப்ப நீ எடுத்துக்கலாமே. சும்மா மேல இருக்குது. அப்டியே நிக்குது அவ்வளோதான். சுத்தி கொஞ்சம் வீக்கான மசில்ஸு, நரம்பு, சதை இவ்வளோ தான் இருக்குது. ஒண்ணும் கிடையாது. ஆனா நீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடுறோம் நம்ம. எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடுறோம். ஒரு ஒரு 2 வீலர் இருக்குது. அந்த 2 வீலர வந்து நீங்க ஸ்க்ரூ போட்டு பக்காவா டைட் பண்ண பிறகு தானே ஃபாஸ்ட்டா ஓட்ட முடியும். சும்மா ஸ்க்ரூ அப்படியே வச்சு, அப்படியே வீல் அப்படியே வச்சு எங்க ஓட்டுங்க பார்ப்போம். எல்லாம் கழட்டிட்டு அங்கிட்டு, இங்கிட்டு போயிரும். அப்ப நம்ம பாடியில உள்ள எலும்பு கட்டமைப்பு என்பது ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணப்படலையே. சும்மா அப்படியே வைக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான். எவ்வளோ ஸ்பீடா ஓடுறோம். உசைன் போல்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடா ஓடுறாரு. உசைன் போல்ட் ஓடுறத விட நம்ம என்னென்னமோ நிலைகள்ல உட்கார்றோம். எலும்புக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்றோம். இருந்தாலும் அந்த எலும்பெல்லாம் அதனுடைய அலைன்மென்ட் டிசிப்ளின்ல தானே இருக்குது. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் நார்மலுக்கு வந்துருதா இல்லையா? அது எப்படி வருகிறது என்றால், நான் ஏற்கனவே சொன்ன அந்த நீரினுடைய காந்த சக்தியை கொண்டுதான் அது அதனுடைய ஒழுங்கு தன்மையில், அதனுடைய கட்டமைப்பு ஒழுங்கில், அலைன்மென்ட் டிசிப்ளின்ல அது நிலை பெறுகிறது. காந்த சக்தி குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இன்ஜுரி வந்துரும். சில பேர் பார்த்திருக்கீங்களா? நடந்துகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு கணுக்கால் பெசகிக்கும். திடீர்னு மூட்டு வலிக்குதும்பாங்க. நகர்ந்துக்கும் விளையாடுறவங்களுக்கு. எத்தனையோ பேர் விளையாடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நகர்றது இல்லையே! அப்போ யாருக்கெல்லாம் இந்த நீர் சக்தியினுடைய காந்த திறன், அதாவது ஜீவகாந்த ஈர்ப்புன்னு நம்ம சொல்லுவோம். இந்த காந்த திறன் யாருக்கெல்லாம் குறையுதோ, அவங்களுக்கு இந்த எலும்பு மூட்டுக்கள் வந்து உறுதியாக இருக்காது. ஈஸியா அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிடும். டக்கு டக்குன்னு கீழ விழுந்துருவாங்க. சரியா? அப்போ எலும்புகள், எலும்பு மூட்டுக்கள், முதுகெலும்பு அடுக்குகள், தண்டுவடம், இந்த எலும்பு கட்டமைப்பு இருக்கு இல்லையா? இது முழுக்க முழுக்கவே நம்முடைய நீர் சக்தியின் ஜீவகாந்த ஈர்ப்பை அடிப்படையாகக் கொண்டு நடைபெறுகிறது. அப்ப எந்த அளவுக்கு நீர் சக்தி நிறைவாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு ஜீவகாந்த ஈர்ப்பு என்பது நம்முடைய உடலில் நல்லபடியா இருக்கும். ஜீவகாந்த ஈர்ப்பு ஒழுங்கா இருந்தா தான் போன் ஆரோக்கியமா இருக்கும்.